ஒரு நிமிட கதை. புதிதாக திருமணமான தம்பதி அவர்கள். மனைவி மீது அளவு கடந்த அன்பு செலுத்திய அவன் அடிக்கடி ஆபீஸிலிருந்து சீக்கிரம் வீட்டுக்கு வந்து மனைவியை பார்க், பீச், தியேட்டர் என அழைத்து போவான். பகல் முழுக்க வீட்டில் தனிமையில் இருக்கும் மனைவிக்கு ஆறுதல் தர இப்படி செய்தான். எல்லாம் சந்தோஷமாகத்தான் போய்கொண்டிருந்தது. அவளது நெருங்கிய தோழி வந்து சந்தேக விதை தூவுவது வரை. தன் கணவர் அளவிட முடியாத அன்பை பொழிவதை பற்றி சொல்லி இவள் உருக, எல்லா வீட்லயும் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்ற புருஷன் அழுத்து போய் ஓய்வெடுக்கிறதான் கேட்டிருக்கேன். நீ இப்படி சொல்ற? உன் வீட்டுக்காரருக்கு ஆபீஸ்ல யாரும் பொண்ணோட தொடர்பு இருக்கான்னு விசாரி. வெளியில அப்படி இப்படி இருக்கிறவங்க தான் தப்ப மறைக்கிறதுக்காக வீட்ல ஓவரா கொஞ்சுவாங்க என்று சொல்லிவிட்டு போனாள் தோழி. அன்று முதல் வெளியில் போவதையே வெறுக்க ஆரம்பித்தாள். பாதி தூரம் போனதும் திடீரென, ஐயோ, அயன் பாக்ஸ ஆஃப் பண்ணாம வந்துட்டேன்னு நினைக்கிறேன். துணியெல்லாம் கருகி வீடு தீப்பிடிச்சிட போகுது என கத்துவாள். காரை திருப்பி அவசரமாக வீடு போனால் அயன் பாக்ஸ் அதனிடத்தில் பத்திரமாக இருக்கும். பயணம் கேன்சல். இன்னொரு நாள் ஸ்டவ்ல குழம்பு வச்சப்ப கேஸ் அணைக்காம விட்டுட்டேன் என பதறுவாள். போய் பார்த்தால் கேஸ் அணைக்கப்பட்டு இருக்கும். ஏதோ பிரச்சனை என்று அவனுக்கு புரிந்தது. ஆனால் கேட்கவில்லை. அடுத்த வாரத்திலும் ஒரு நாள் அவள் இப்படி செய்ய காரை ஓரமாக நிறுத்தி அவளையும் இறங்கச் சொன்னான் கணவன். டிக்கியை திறந்து காட்டினான். அயன் பாக்ஸ், கேஸ் சிலிண்டர், ஹீட்டர் எல்லாமே அதில் இருந்தன. சந்தேக நோய்க்கு அதிர்ச்சி வைத்தியமே சரி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.